டே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கு நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். எங்கள் சேனலில் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஆல்ரெடி 7th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் தனித்தனியாக 100 கொஷின்ஸ் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காத மாணவர்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 7th முழுவதும் படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். இரண்டாவது வினா, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயண கவி. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. ஆப்ஷன் சி, ஒப்புமை இல்லாத. அடுத்த வினா, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ, பேச்சு மொழி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி, 10. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி, சுரதா. 7வது வினா, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் டி, ராஜமார்த்தாண்டன். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் யார்? குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி, கலாப்பிரியா. அடுத்த வினா, 9வது வினா, தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2வது காப்பகம் எது? ஆப்ஷன் சி, முண்டந்துறை. முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். கிர் சரணாலயம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. கிர் சரணாலயம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி, குஜராத். 11வது வினா, ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி, தமிழ் இன்பம். 12வது வினா, ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் பி, கவுகாத்தி பல்கலைக்கழகம். கவுகாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து 13வது வினா, தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார்? தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ, வாக்கர். அடுத்து கூற்று வினா. கூற்று 1, இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். கூற்று 2, ஜாதவ் பயங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஜாதவ் பயங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுவர் ஜாதவ் பயேங், அது சரியான கூற்று. ஜாதவ் பயங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு.
பத்மஸ்ரீ விருது தான் வழங்கியிருக்காங்க. ஜாதவ் பையங்கருக்கு 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. அப்போ கூற்று 2 தவறு. அடுத்து பொறுத்துக வினா. 15வது வினா. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், பெற்றம், இரத்தம், அழுவம், சோறு. இயற்சொல் அப்படிங்கிறது சோறு, திரிசொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடசொல் இரத்தம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. இயற்சொல் அப்படிங்கிறது சோறு, திரிசொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடசொல் இரத்தம். 16வது வினா. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் போன், மருண், பழம் விழுந்தது. இது மூணுமே மகர குறுக்கம். இதில் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது. 17வது வினா. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள். மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன் ஏ எந்தை. 19வது வினா. பொய்யுள் புலவர் என அழைக்கப்படுவர் யார்? பொய்யில் அப்படின்னா பொய் இல்லாத புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி திருவள்ளுவர். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. மென்தொடர் குற்றியலுகரம் மெல்லினம் அப்படிங்கிறதுல ஞனன நமன வரும். இம் அப்படிங்கிறது மெல்லினம். அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அம்பு. 21வது வினா. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கல்லியின் செவிலித்தாயாக இருந்தவர் யார்? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் சி காவற்பெண்டு. கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல்களுள் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து 23வது வினா. பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எது? பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எது? ஆப்ஷன் சி வாரணம். வாரணம் அப்படின்னா யானை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். அடுத்து 26வது வினா. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 28வது வினா. பொய்யா மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? பொய்யா மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? சிதம்பரனாருக்கு வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ பின்கே. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் யார்?
தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி வ.உ. சிதம்பரனார். அடுத்து 31வது வினா. ஆங்கிலத்தில் ஆழன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் ஆழன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரனார். 32வது வினா. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை. ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை. 33வது வினா. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ வழக்கு. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? ஆப்ஷன் பி கலங்கரை விளக்கம். அடுத்து 35வது வினா. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ பழமொழி 400. இது 10 பாட்டு நூலில் வரும். இது ரெண்டும் 8 தொகை நூல். 14 கீழ்க்கணக்கு நூல் பழமொழி 400. அடுத்து 36வது வினா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 10 பாட்டில் எந்த நூலை இயற்றியுள்ளார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 10 பாட்டில் 2 நூல்களை பாடியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. அடுத்து 37வது வினா. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் இந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற்று பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று நான் போய் இந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீங்களும் போய் அந்த மன்னனிடம் பரிசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவனோ பாணனோ இன்னொரு புலவனோ பாணனை ஆற்றுப்படுத்துவது, அதாவது வழிப்படுத்துவது என்ன இலக்கியம் அப்படின்னு கேட்டால் அது ஆப்ஷன் பி ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்களுள் பொருந்தாதது எது? 10 பாட்டு நூல்களுள் பொருந்தாதது ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. 39வது வினா. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? ஆப்ஷன் சி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 40வது வினா. உலகிழந்தன்ன உருகெழுவங்க புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? உலகிழந்தன்ன உருகெழுவங்க புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ மருதன் இளநாகனார். அடுத்து 41வது வினா. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து பொறுத்துக வினா. வங்கம் எல் கோடு உயர் மாட ஒல்லெறி. இந்த சைடில் கலங்கரை விளக்கம், கரை உயர்ந்த, கப்பல், பகல். வங்கம் அப்படின்னா கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளேரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. அடுத்த வினா. 3ஆம் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? 3ஆம் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மதுரை. உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எது? உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எது? ஆப்ஷன் ஏ நாவாய். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார்? மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார்?
ஆப்ஷன் ஏ மருதன் இளநாகனார். 46வது வினா, எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று எது? எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் சி அகநானூறு. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும். இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போல, இந்த இடத்துல இலக்கணன் வரும். இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் பி இலக்கண போலி. அடுத்து 48வது வினா, இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஆப்ஷன் சி இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, அது கூடவே முதல் எழுத்தும் ஓசை நயத்தில் ஒத்ததாக இருக்கணும். அதாவது ரெண்டுமே குறிலாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நெடிலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்கம் சங்கம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அசைவு இசைவு லா லா, இதில் எல்லாத்துலேயுமே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. முதல் எழுத்தும் ஓசை நயத்தில் ஒத்ததாக இருக்குது. ஆனால் இரவு இயற்கை, இங்கே ரா இங்கே யா கொடுத்துருக்காங்க. அப்போ எதுகை இடம்பெறாத இணை ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. அடுத்த 50வது வினா, கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கடலில் ஓடக்கூடிய கப்பலை தரையில் ஓட வைக்க முடியாது, தரையில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது. அதுதான் இந்த பாடலோட பொருள். பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை கூறும் நூல் அதாவது தெளிவாக விளக்கக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. அடுத்த வினா 52, உலகு கிளர்த்தென உருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? உலகு கிளர்த்தென உருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி அகநானூறு. 53வது வினா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை எவை? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை எவை? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இது அனைத்துமே தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 54வது வினா, தமிழர்கள் டேஸை வைத்து புயல், மழை மற்றும் கடல் நீர் பொங்கும் காலநிலைகளை கண்டறிந்தனர். தமிழர்கள் எதை வைத்து புயல், மழை மற்றும் கடல் நீர் பொங்கும் காலநிலைகளை கண்டறிந்தனர்? ஆப்ஷன் பி கோள்களின் நிலை. 55வது வினா, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜூல்ஸ் வெர்ன். இயற்சொல் எத்தனை வகைப்படும்? இயற்சொல் எத்தனை வகைப்படும்? இயற்சொல் 4 வகைப்படும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் என 4 வகை. 57வது வினா, வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார்? வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். அடுத்து 58வது வினா, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது? பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசின் கொண்டு அவற்றை இணைத்தனர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பரிபாடல். அடுத்த 60வது வினா, 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது?
ஆப்ஷன் சி நாலடியார். பொறுத்துக வினா பருதி அன்னதோர் கார்முகில் துயின்றிருந்தார். இந்த சைடில் கதிரவன் அப்படி ஒரு மழை மேகம் உறங்கியிருந்தார். பருதி அப்படின்னா சூரியன் கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. பருதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் முகில்னா மேகம். கார்முகில் மழை மேகம். துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அடுத்து 62வது வினா வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யார்? வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி வி முனுசாமி. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதி மணியன். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி சாரியை. 65வது வினா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். தேவாரம் அப்படிங்கிற நூலில் பாடியிருப்பார். அடுத்து 66வது வினா கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ தேனரசன். 67வது வினா இலக்கண குறிப்பு இன்ப வெள்ளம். இன்ப வெள்ளம் என்பதன் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் டி உருவகம். 68வது வினா கட்டி அடிக்கையால் கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெற்றி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி காளமேக புலவர். தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி சுந்தரர். 70வது வினா அ இ உ ஏ இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிகள். அதோட பொருள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. பசு கொடு இறைச்சி அம்பு. அ அப்படின்னா பசு, இ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 1 2 3 4. அடுத்த வினா 71வது வினா பெரிய கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது? பெரிய கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்து 72வது வினா பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவர் யார்? பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவர் யார்? ஆப்ஷன் சி தொண்டைமான் இளந்திரையன். ஆப்ஷன் சி தொண்டைமான் இளந்திரையன். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி மணிமேகலை. அடுத்து 74வது வினா செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் சி தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். அடுத்து 75வது வினா பெய்து பழகிய மேகம் பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி
தேனரசன். அடுத்து 76வது வினா. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ காமராசர். 77வது வினா. டேஸின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. எதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ உலக தமிழ்ச்சங்கம். உலக தமிழ்ச்சங்கம் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளது. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் என்னும் சொல் எந்த நூலை குறிக்கும்? நாள் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி நாலடியார். 2 அப்படிங்கிறது திருக்குறள். நாலடியாருங்கிறது 4. அடுத்து 79வது வினா. பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது? பூம்புகாரில் மருவூர்பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். தொழில் பெயர் எதை காட்டாது? எண், இடம், காலம், பால். இது எதுவுமே காட்டாது. தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் எதுவுமே காட்டாது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 81வது வினா. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1896. 82வது வினா. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ முன்றுரை அரையனார். அடுத்து 83வது வினா. துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் யார்? அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தகவல்களை தங்களுடைய புதினங்களில் எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி ஜூல்ஸ் வெர்ன். பொறுத்துக வினா. மண் பொன் நடந்தான் வந்தான் அவனை அவனால் மாநகர். இந்த சைடில் இடை இயற்சொல், பெயர் இயற்சொல், உரி இயற்சொல், வினை இயற்சொல். மண் பொன் அப்படிங்கிறது பெயர் இயற்சொல், நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினை இயற்சொல், அவனை அவனால் அப்படிங்கிறது இடை இயற்சொல், மா நகர் அப்படிங்கிறது உரி இயற்சொல். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. 86வது வினா. நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் எது? நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் எது? ஆப்ஷன் ஏ வாய்மொழி இலக்கியம். 87வது வினா. திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். அடுத்த வினா. 88வது வினா. தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் டேஸ் என்ற துறைமுகம் அமைந்திருந்தது. தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் டேஸ் துறைமுகம் அமைந்திருந்தது. ஆப்ஷன் பி கொற்கை. 89வது வினா. டி.கே. சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் என்ன? டி.கே. சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன் பி ரசிகமணி. 90வது வினா. சொல்லில் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது டேஸ் எனப்படும். சொல்லில் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி கடைப்போலி. இப்போ பந்தல் அப்படின்னு இல் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பந்தர்
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அதே பொருளை உணர்த்தது அப்படின்னா அது கடைப்போலி. அடுத்து 91வது வினா, கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ சிதம்பரநாதர். அடுத்து பொறுத்துக வினா, ஓட்டம், பிடி, சூடு. இந்த சைடில் முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓட்டம் அப்படிங்கிற விகுதி இடம்பெற்றிருக்கு, அப்போ இது விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்து பிடி, பிடி அப்படின்னா பிடித்தல் அப்படிங்கிற பொருளை தருது, அப்போ முதல்நிலை தொழில் பெயர். சூடு, சுடு அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து திரிஞ்சு சூடு அப்படின்னு மாறி இருக்கு, அப்போ முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2 பண்ணிக்குவோம், 3, 1, 2. பொறுத்துகளை ஓட்டம் விகுதி பெற்ற தொழில் பெயர், பிடி முதல்நிலை தொழில் பெயர், சூடு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 2. வங்கம், அம்பி, நாவாய் என்பது எவ்வகை திரிசொல்? வங்கம், நாவாய், அம்பி இந்த 3 எவ்வகை திரிசொல் அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். ஒரு பொருள் குறித்த இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருளை தான் குறிக்குது, அப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி டிகேசி. 95வது வினா, இடராழி நீங்குகவே, இடராழி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இடர் அப்படின்னா துன்பம், ஆப்ஷன் ஏ துன்பம். 96வது வினா, திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். அடுத்து 97வது வினா, நாடென்ப, நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? நாடென்ப அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா நாடு கூட்டல் என்ப, ஆப்ஷன் சி நாடு கூட்டல் என்ப. 98வது வினா, களம் என்பதன் பொருள். களம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. களம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி கப்பல். 99வது வினா, பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 100வது வினா, உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் 10,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கொண்ட புத்தகம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. புக்கு தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். இந்த 100 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி. ஆல் தி பெஸ்ட்.